ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லூஸ் கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபீஸும் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி டக்குன்னு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி, கொஞ்சம் போல் பூண்டு, குட்டி குட்டி தக்காளியாக 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 6லேருந்து 7 வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல் தேங்காய். அடுத்து 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு பச்சையாகவே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்காக. இப்போ நம்ம அதை குழம்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க, சின்ன மீடியம் சைஸ் குக்கரு. இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். ஆயில், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், உங்களுக்கு என்ன எண்ணெயோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதையும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோம். கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிள்ளை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வணக்கி விட்டுட்டு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர அளவுக்கு நல்லா இதையும் வணக்கிக்கோங்க. நான் காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சிக்கன் குழம்பு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. காரமும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 6லேருந்து 7 மிளகாய் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை விசில் போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டதுக்கப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.